ஆமாங்க. காரணம் யாது? ஓ காரணம் கேக்குறீங்க. ஆமா. ஏங்க கஞ்சன் கம்சன் உங்களை தேடி வந்து யாவல் வேலை செய்யக்கூடிய வேலை. ஆமாங்க. அன்றாட நேரத்திலே இருக்கக்கூடிய வேலை. இன்றைய நேரத்திலே கஞ்சன் கம்சன் உங்களை தேடி வந்துக்கிறாங்க. என்னை தேடி வந்திருக்காங்க. அவரை சந்திக்கணும். ஆமாங்க. புறப்படணுமா? புறப்படுங்க. ஆனால் அவரை மீறி ஏதாவது செய்தால் என் உயிருக்கே ஆக்கனை செய்வார். சரிங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராஜாதி ராஜனை மதித்து நான் அவரிடத்திலே செல்ல வேண்டும். புறப்படலாமா? புறப்படுங்கள் போகலாம். ஏதோ தெரியவில்லை. உங்களுடைய பாதத்திற்கு மல்லிகை முல்லை பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து என் பட்டாடையால் உங்களை வந்தனம் புரிந்தேன் சுவாமி. என் பாதத்தை நீ படைக்கிறான். நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி? கொங்கு மன்னார் சொல்லப்பட்ட பலவிதமான மணலை கொண்டு வந்து தண்ணீரால் கலகி பட்டாடால் உடைத்து என் பாதத்தை படுகிறான். சுகத்தோடு வந்திருப்பார். ஐயா, நான் வாழ்வாய் என்று சொன்னால் வையகத்தில் நானும் வாழ்வேன். இருந்த போதிலும் இன்றைய தினத்திலே என்னை வரவழைத்தீர்களாமே. மந்திரிமார்களை விட்டு வரவழைத்த காரணம் யாது? என் தந்தையே உங்கள் இடத்துல மந்திரியாக இருந்தா. ஆமா. அதனால என்னையும் அதுக்குத்தான் கூப்பிட்டு பண்ணி கேக்குறேன். எதற்காக அழைத்தீங்க? ஐயா, உன் தந்தையாகப்பட்டவன் என் தந்தை இடத்துல மந்திரியாக இருந்தா. சரி, ஒண்ணு நான் மந்திரிக்கு கூப்பிடல. எதுக்கு கூப்பிடும் தெரியுமா? எதற்காக? எனக்கு நீ மாப்பிள்ளையாக வேண்டும். ஒரு பெண்ணுக்கு புருஷனாக வேண்டும். ஓ, நான் கணவராக ஆக வேண்டுமா? ஆமா. அவர்கள் யாரு? என்னுடைய தங்கைமாரி இருவருக்கும் சரி நீ ஒருவனாகி திருமணம் செய்ய வேண்டும். தேவகி ரோகிணி என்கின்ற 2 தங்கைமார்களுக்கும் நான் அவருக்கு கணவனாக வாழ வேண்டும். நீ மந்திரியாக இருக்க வேண்டாம் சுவாமி. உன் தந்தைகளுடைய முடிந்து விட்டது. சரி, நீ எனக்கு மந்திரியாக வேண்டாம், எனக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும். ஐயா, உன்னை வந்து உன்னிடத்துல தேடி வந்தேன். என்ன சொல்ற? ராஜ பரம்பரையிலே பெருத்த குடும்பம். ஆமா. ஆனா உங்களிடத்திலே நான் வந்து செய்து உங்க தங்கைகளை வைத்து ஏதாவது இடையூறுகள் நேர்ந்தால் இங்க ஆக்கனை செய்வீர்கள். ஐயா சுவாமி, இதோ உனக்கு எந்த நிலைக்கு நேர்ந்தாலும் சரி, இந்த கந்தன் கமசனுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்து வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சரி, நீங்க முன்னோர்கள் இருந்து எங்க இடத்திலே வாழ்ந்து வந்தவர்கள். சரி, அதனால உன்னை நான் மந்திரியாக ஆகவில்லை, உன்னை நான் மாப்பிள்ளையாக எடுத்துக்கலாம் தான் வந்தேன். ஓ, ஒரு சிற்றரசனை போல நீங்கள் வைத்திருக்கிறீங்க. ஆமா, அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அப்படி ஆகட்டும். உனக்கு ஒரு நாடு நகரம் அனைத்து கொடுத்து சரி உன்னை ஒரு அரசனாக ஆக்கணும். அப்படி ஆசை. தங்களுடைய விருப்பத்தை போகலாம். அட உட்கார வைக்கணும் கம்பி.
எங்களுக்கு இருந்தா சரியா போயிருமா? யார் தான் முடியும்? அது வச்சிடலாமா? சரியா இருக்கியா? தள்ளி விட்டுருக்கீங்க. கல்யாணத்துக்கு எப்படி யார் அப்படிதான் போடுவாளா? ஏய்! உடம்புல உனக்கு கொஞ்சம் கூட பயம்டா. முடிச்சு போடுவோம் அப்படியே சாப்பிட்டாங்க. நீ என்ன ஒழிக்க நாளைக்கு மேல ஒழிக்கிறாங்க. யார் போட சொன்னா போட்டா அவளே புரிஞ்சுக்கிட்டான். நாங்களாம் மாப்பிள்ள தெரியல தெரியல கொண்டு கூட்டு இருந்தாலும் கட்டி கூட்டு போறேன். தறி ஓட்ட வர ஆள் இல்ல. ஏங்க 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 எந்திரி என்னடா? இல்லைங்க நான் விட்டு நிக்கிறேன். இந்தடா. யாருக்கு பொண்ணு கொடுத்து சொல்ற? எனக்கு தான் கொடுத்த பொண்ணுக்கு என்ன சரியா ஓட்டு ஒன்று போட்டு இருக்குது. இன்னொரு பொண்ணு வேணுமா? அது தறி கொடுக்கறதுக்கு குச்சாமிக்கிறான். ஓட்டுறதுக்கு எங்க பிள்ளைங்க தான் அமரப்பா அமர அந்த மாதிரி எங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து வரேன்னு சொன்னீங்க. ஆமா அவர் வந்துட்டாரு. அதோ அமர வைத்திருக்கின்ற பாரு. எங்கண்ணா? இங்க பாரு. இங்க பாக்காதீங்க. அட என்னன்னு எனக்கு தங்க அக்கா இங்க இருக்கறாருக்கா. தள்ளிவிடாதே. எங்க தங்கி இருக்கறாரு வாரக்கா. ஐயோ அடகோ அடகு. அவருதா போறமே போயிடுச்சு. இங்க வாடி. அக்கா இருந்தானே கல்யாணத்துல நம்மள ஏத்த மாதிரி நம்ம வார்த்தையை கேட்டு உலகத்திலே ஒரு எந்த நாடு தேடி ஒரே ஆடவனை பார்த்திருக்காரு. நம்ம வார்த்தையை பற்றி மதிச்சிட்டாரு. ஆமா இருந்தாலும் எனக்கு சந்தேகம் எப்படி அண்ணா இங்க வாங்க காடிங்க. இவர் தானே என்ன கல்யாணம் பண்ணி போற அரசன். உங்களை திருமணம் செய்ய சொல்லி வந்ததுல இருந்து இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஒருவேளை ஏதோ ஊனமா இருக்குமோ எனக்கு சந்தேகமா இருக்கலாம். நாடாள அரசரா இருந்தேன். அதான் செங்கோலை பிடித்து நாடாள நிலை பெற்று நடந்து வர சொல்லுங்க. நாங்க அப்புறம் பேசிக்கிறோம். அதுதான் பெண்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்குமா? சந்தேகங்கிறது பெண்களுக்கு இருக்கணும். நடக்க சொல்லுங்க. நம்ம என்ன கஷ்டமா தானே கேட்டேன். அப்படியா? சுற்றி வந்தால் தங்களை பார்க்க வேண்டுமா? சரி அப்படியே வருகிறேன். நீங்க சொன்ன மாதிரி செங்கோலை பிடித்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா போல இருக்கிறாரு. எங்களுக்கு சம்மதம் ஒரு வார்த்தை அவர்கிட்ட போய் என் தங்கச்சி பிடிச்சிக்கிறான்னு கேட்கலாம். என் அரசு இதுல கருப்பு பிடிச்சிக்கிறா சிகப்பு பிடிச்சிக்கிறா? தம்பி ரெண்டுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா? கருப்பு உனக்கு ஆகாது. ஏண்டா சிகப்பு தான் போலடிச்சுட்டு இருக்குது. நிஜமா நிஜமா நானே விசாரிச்சுக்கிறேன். அதுதான் சுத்துது. சொல்ல சுத்த மாட்டேங்குது. சரி இன்னும் யாரு ரெடி ஆகுறாங்கன்னு கேட்டு பார்க்கலாம். ஏமா அவரு சம்மதப்படுறாரு. 2 வேத்துல யாரு முன்ன தலை போறீங்கன்னு கேக்குறாரு. அண்ணா அண்ணா தம்பி இது நம்மளுக்கு தான் முதல் கட்ட பாத்துக்கோ. என்னன்னு பாக்கணும். சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. இந்த ஐயரு நாவிதர் எல்லாத்தையும் முடிக்கணும். வரப்படி நடக்கணும். 1000 பயிர். ஆமாமா 1000 பயிருமா முளப்பயிருமா தெருவே பூரா தேவையா கட்டலாம். என்னதா ரேடியா ரேடியா ரேடியாமா எல்லாமே உனக்கு அடியாகுது. ஐயா உனக்கு என் மனமும் சம்மதம். தங்களுடைய கட்டளைப்படி நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கட்டளை அல்லவா? அதனால் நான் திருமணத்தை செய்து கொள்கிறேன்.
ஏமா ராணியம்மா எப்படி ஏதாவது பண்ணியா ஏமா எல்லாம் ரெடி ஆகிடுச்சுமா ஏதாவது பண்ணனியா என்னவா பண்ணி கூட பண்றது நேரம் இல்லாம பண்ணி இல்லடி அந்த ஐயருக்கு ஏதாவது ஆள் விட்டு ஏதாவது பண்ணியான்னு கேட்டேன் இங்க பாரு ஆ. பந்தல்காரர்ல இருந்து ஆ. மோளகாரர்ல இருந்து பண்ணாமல இருந்து எல்லாத்தையுமே ஆள் விட்டமா ஏதாவது பண்ணி ஏதாவது ஹலோ ஏங்க ஐயரா ஏன்னா சீரத்துல ஐயருங்க வாங்கப்பா கதை ரெடி ஆயிடுச்சு கறிக்கா போனவங்க எங்க எல்லாமே ரெடி ஆயிருக்குதுங்க ஒடியா பண்ணு யாருப்பா காரியம் பண்ணல யாருக்கு தவசம் பண்ணும் காரியெல்லாம் நான் பண்ணியாச்சுங்க அடியே மான கட்டவனே ஏய் ஐயரே இதே என் புருஷனா இருந்தா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் நான் பொம்பளையா இருந்தா கம்மனுக்கிறேன் யாருக்கு தாசம் பண்றேன் என்னவா இது கூப்பிட்ட கல்யாண வீடு அட கல்யாணம் பண்ணும் ஆ. யாருக்கு பண்ணும் என்னடி ஐயரை கூட்டிட்டு வந்துக்கிற நீங்க எங்களை பார்த்தா கல்யாணம் இல்ல இல்ல, அது என்னன்னா சாமி ஏங்க இது செத்து போனீங்க இல்லைங்க இது கல்யாணம் பண்றது மாற்றிருக்குங்க இப்பதான் பவானில ஒரு காரியத்தை முடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அச்சோ அச்சோ அது பேசாதீங்க இது கல்யாண திருமணம் சொல்லணும் ஏங்க ஓய் ஆத்துக்காரி சண்டைக்கு வருவா எடுத்து போடலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் வீட்டுல ஐயோ கடவுளா பேர் என்னன்னு கேக்குறீங்க உன் பேர் என்ன என் பேர் தான் மூக்கு மயிர் ஏன் மூக்குமையாங்க எதை விட எங்க அண்ணன் வரதில்ல முன்ன யோ மூக்க மையர் அட மூக்கமையர் எங்க அப்பா பேரு நரசிம்மையர் இந்த வார்த்தைக்குமா அப்பன் நரசிமையரு நரசிம்மையர் ஓ நரசிமையர் எங்க அண்ணனை நான் கூப்பிடுங்க பிராமணவான் என்ன ஐயரு வாழாந்துட்டு போகுது எந்த குரங்க வாழாரு பூனை வாழாரு அதை கேட்கல யோ ஐயர்வான் ஓ ஐயரு அப்ப இரு துஷ்டம் முண்டமே இருங்க வந்துடுறாங்க ஏதாவது எங்க அண்ணன் கூப்பிடுறீங்க ஓ ஏய் ஏய் வண்டி எங்க அண்ணன் வரது முன்னாடி உனக்கு என்ன செய்யணும் என்ன ஆமா ஆமா அதெல்லாம் பார்த்து உட்காரு உட்காருங்க சாங்கி பண்ணும் என்ன என்னங்க பேசுறானே அட இல்லம்மா பூஜைக்கு அந்த பொருளா வேணும் ஓ ஏக குண்டம் பூஜைக்கு வேணும் எடுத்து குடுறீங்க வந்து ஐயரே நீ என்ன பண்ணா ஓம கொண்ட வளர்த்தணும் சரி சரி என்னென்ன பொருள் வேணும் சொல்லுங்க எடுத்துக்கிறேன் ஊதிபத்தி வேற வேற என்ன பத்தி ஊதிபத்தியா செவன சாப்பிடாடி செவரங்க வேண்டி கழுப்புறோம் ஏன்னா அண்ணா ஒரு நல்ல ஐயரை தான் கூட்டிட்டு வாங்க அண்ணா ஏதோ பண்ணல ஏதாவது பண்ணுது என்ன சமாச்சாரம் ஓம கொண்ட வளர்த்தணும் இங்க வளர்த்து இல்ல அது இங்க வளர்த்து ஒரு நாய் கம்முத்தானோ என்ன இருக்குது தண்ணி தேவைச்சா குடிக்கலாம் ஐயர் அண்ணா வந்து சொல்ல என்ன வளர்த்துற வளர்த்து நாயிரா எல்லாம் கும்பட கமலி கம்மன கமலி எல்லாம் வந்துக்குதுங்க மத்தாளக்காரே ஓம் சுக்லாபரணம் சசிவர்ணம் காலியாய் கியா கியா மாரியாய் கியா கியா கனகரமா கியா கியா ஒட்டி வேறு கியா கியா பொலவல் 1000மா சீரவத்தல 1000மா ஆக மொத்தம் செலவல 10000மா செலவுல எங்க அண்ணன் பண்ணிக்குவாங்க நீயே 1000 எங்களை பேரை சொல்லி மாத்து ஏறுபத்தனாயிரம் கருவலாயிரம் 10,000 அதெல்லாம் நாம பாத்துக்கிறோம் சொக்கச்சேர் வேளாச்சேர் சாமியோட மாதச்சேர் ஐயரு ஐயா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது சொக்கச்சேரி கைலாசி செய்யுங்கிறிய இல்ல என்ன ஐயரு பாசம் புரியாதுங்க ஓ இல்லங்க பவானில காரியத்தை முடிச்சிட்டு வந்து அந்த ஞாபகத்திலே ஓப கொண்டு வணக்கம் இது கல்யாணத்துக்கு செய்யற வேலை செஞ்சு பார்த்து செய்ய பொறுத்து துஷ்டமுண்டமே பொறுத்துமா ரெண்டு மாதம் போதாங்க தமிழர் ரெண்டு மாதம் போகுது ஓம் பண்டிகரி எஞ்சிக்கலாய நமக ஓம் மாட்டுக்கறி எஞ்சிக்கலாய நமக கோழிக்கறி ஏழிக்கலாய நமக
சிந்து மாட்டு கறி 2 கிலோ நமக ஐயரே ஆக மொத்தம் 16 கிலோ காய நமக ஐயரே ஐயரே ஐயருங்கெல்லாம் இந்த கறி திங்க மாட்டாங்களே இது என்னது ஐயரே. ஐயரு? ஒரு சிப்ப அரிசி எடுத்து வாய் நமக 3 கிலோ துவரம் பருப்பு நமக 5 சிப்ப 5 டின்னு நெய் நமக ஆக மொத்தம் ஒரு 20,000 ரூபாய் செலவு நமக அது மட்டும் இல்ல நமக உங்க வீட்டுல உழுவுற போறதுக்கு நமக ஏய், என்ன இது கல்யாணம் காரியம் பண்ணிருக்கிற என்ன பேச்சிருக்க நீ அண்ணே ஐயரே குருகாணிக்கு வைக்கணும்பா ஐயரே வைடா குறுகாணிக்கு வைடா ஏய் ஏய் நீ வந்திருக்கல அது எதுக்கு வச்சிருக்கோம் நாங்க எல்லாமே மகாராஜா கொடுப்பாங்க ஓய் அண்ணா நீலாம் இந்த சுத்த மோசனா ஆமா. இதை மங்களவாதி வாதி சீக்கிரம் மாலை விட்டு சொல்லலாம் இங்க விளக்குங்க எடுத்து. ஐயா என்ன பண்ணலாம்னு இருக்கிறப்ப இப்ப ஊம்பு கொடுத்து அனுப்ப போறேன் ஓ மாங்கல்யம் தந்துனாய ஊர்ல போட உழுவுடுங்க எங்கடா கூட்டு வந்த ஐயரா மந்திரம் மாத்தி காசு குடிச்சா ஐயருக்கு ஓ பசுதேவ பண்ண நமக தேவைக்கிற ஒண்ணி நமக்கு வேலைக்கு ரோகிணி கண்டார ஓடிக்கு நமக ஐ வீட்டுல நாளைக்கு காலையில போட உழுவுடு நமக ஓம் வசுதேவ மன்னனாய சுவாகா ஓம் தேவகியாய சுவாகா ஓம் ரோகிணியாய சுவாகா கோமாளி பொண்டாட்டி மத்தானகார போட்டு போட்டு சுவாகா மாலை வாங்கி கொடுண்ணா, வார்த்தை பாரு ஓம் மாங்கல்யம் தந்துனாயே போடு 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 உதைக்க மாட்டேன் அந்த ஐயெல்லாம். ஏடா, ஐயர் இங்க குடுப்பான மாலை சொன்னா எங்கடா இருக்கு இந்த ஐயர் எங்கடா குடுத்த ஐயரா நானே தானே மறந்தே போயிடுவாங்க. ஏங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு நாளை ஆகுது சரி. பணத்தை கொடுத்தா நான் போகுது சரி நான் எதுவுமே இருக்கிறோம் இல்ல சரி ரைட்டு நான் கல்யாணம் பண்றோம் உனக்கு கூலி கொடுக்குறோம் ஆனா மாலை எங்க போடுவேன் ஏடா ஐயரு ஓ திருமணம் செய்தாலே ஒரு மனதாகவே எப்படி ஐடியா பண்ணிட்டான் பாரு ஓ நல்லதே நமக நாதேரி பத்த கண்ணார ஓடி இந்த ஐயரும் தேவை நான் எதுவும் தேவையில்லை. ஒரு கூலி வேணுமா வேணாமா? மந்திரம் சொல்றதுக்கு மந்திரன் அப்படியே சொல்லுவாங்க நாகேரி பத்துக்கு நாலு வைக்க. ஏய் வாடா டேய் மந்தி இந்த ஐயர் எங்கடா போயிட்டு ஐயர் பவன் இருந்து வந்தாரு 108ல சரி அதுவும் கேட்கலாம் அவனுக்கு எதுவும் கேட்கலாம் வேணுமா பணம் உழு விட்டுங்கிறான் மாலை எடுத்து அங்க போடுறோம் சரி சொல்லுங்க காது கேட்காதுங்க செவிட்டு ஐயரா அதனால தான் பிடிக்கும் இப்ப நான் திடீர்னு முகம் வச்சுக்கணும்ல நம்மளதான் எப்படி ஆ. கைப்பிடித்து ஆ. மணவரை சுத்தி வீட்டுக்கு ஏமா ரோகிணி இருமா நாளைக்கு காலையில எல்லாம் வந்து அவங்க 3 பேர் ஜாதகம் எடுத்துக்கிட்டு பவானி ஆத்துக்கு வந்துருக்கோம் கல்யாணமே முடிஞ்சு போச்சு நான் பார்த்து போயிடுவா இல்ல கழிச்சு முடியாது கழிச்சு பிறப்பா இருந்தா நீங்க வீட்டுக்குள்ள போகணும் என் புருஷனா இருந்தா நான் இருக்க மாட்டேங்க சரி வரட்டுமா போயிட்டு வாங்க ஏதாவது கொடுங்க ஏதாவது கண்டுபிடிக்கணும் அனுப்பி விடுறோம் போ நல்லா கண்டுபிடியா இருக்கணும் ஆ. நல்லா நாட்டு மாடு கண்டுபிடியா இருக்கணும் வரும் கொண்டு
உன் அக்கா கூதியில கை வை. என்னடா உப்பு சட்டியில சொன்னேன். எங்க அது என்ன அது என்ன? என்னடா இப்படிதான் இவ்வளவு அகலமா இருக்கும். என்னடா நீ சார் நீங்க முதல்ல உப்பு சட்டி வைக்க சொன்னீங்க. ஐயரை கூட்டு வந்தா அவன் ஊர்ல பணம் விட்டுங்கிறான். இது பண்ணிட்டுங்கிறான். ஏன்னா, உன் தங்கச்சி கேக்குற இதே ஒரு அறியா பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிச்சு அண்ணா முதல்ல போய் எங்க கை வைக்கிறது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? நானும் உப்பு சட்டில வைக்கணும். அதை சொன்னேன். நீ வேற என்ன சொன்னீங்க? என்ன சொன்னா என்னன்னு சொன்னா ஏன்னா, அதுல தான் கை விடுவாங்களா? ஏன்னா பொழுதுனிக்கு உப்பு சட்டில வைக்க சொன்னாங்க. ஏன்னா, ஒரு தந்தைமார்கள் திருமணம் செய்து முதல்ல போனா உப்பு சட்டியில கை விட வேண்டும் போங்க. சரிங்கண்ணா. அம்மா, இதுதான் வடமதுரை நாடகம். இதோ வடமதுரை. அரே, நம்மளுடைய நாடோ வடமதுரை. நாங்க வாழக்கூடிய நாடு, ஆ. நாங்க இருக்கக்கூடிய தேர்தான் தேசம். வடமதுரை. ஆமா, இதுதான் வடமதுரை. இதுதான் உள்ள போய் உப்பு சட்டியில கை விடணும். எங்க அரசே, ஏப்பா போய் உப்பு சட்டி பண்ணி கை விட்டீங்களா? வந்திருக்கிற நாட்டுக்கு எங்களுடைய நாட்டுக்கே இப்பதான் வந்திருக்கிறோம். சரிங்க. அரண்மனைக்கு முன்பதாக வந்திருக்கிறோம். பாருங்க அங்கெல்லாம் அமர்ந்திருக்காங்கல்ல, இதெல்லாம் எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. இருந்தாலும் நம்ம அரமணிக்கு வந்துட்டேன். சரி. ஏன் நீ வளையல எடுத்து வச்சு போய் என்ன பால் சொன்ன வை ஆமா. எல்லாம் பண்ணு. கொஞ்சம் கூடு. இதோ நாட்டுக்கு போகணும். அதாவது ஊர்வலமா அண்ணன் வீட்டுல இருந்து இப்ப நான் போலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து போவோம். வாங்க அண்ணா, அண்ணா எழுந்துச்சு வாண்ணா, வாண்ணா வாண்ணா. தந்தைமார்களே, உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆமா சரி. நீங்களும் அரண்மனையில் இருங்க. நானும் காணக செல்ல வேண்டும். வேட்டைக்கு போகணும். அப்படியா? ஆமா, நீங்க அரண்மனையில பத்திரமாக்குறீங்க. அண்ணா ஆ, எத்தனையோ நேரமாவே ஆ. நான் என் பெண்ணா பிறந்து ஆமா. சிறுவயதிலே வீட்டிலே இருந்தேன். வீட்டிலேயே வளர்த்து வந்தேன். என்னுடைய மச்சனை உன்னுடைய மச்சனை கொடிட்டு ஆ. நானுங்க வேண்டைக்கு போறேங்கிறீங்க. ஆமா. அண்ணா ஆ. ஒரு வார்த்தை கேட்டேன், ஆ. என் மேல கவலை பண்ண மாட்டீங்க. அண்ணன் இடத்துல ஒரு வார்த்தை என்ன வர வார்த்தை கேள்வி என்ன கேட்க போகிறேன்? அண்ணா ஆ. இதனால வரைக்கும் ஆ. நம்ம நாட்டு கானகத்துல சரி. நாங்க ரெண்டு பேரும் சுத்தி பார்த்தே கிடையாது. ஆஹா. அதனால ஆ. இன்னைக்கு நாங்களே வரணும். அண்ணா நாங்களும் வயதாகி வரைக்கும் எங்களை அரண்மனை விட்டு எங்கேயுமே கூட்டி போனதில்ல. ஆமா. நீங்க மட்டும் தான் போறீங்க, நீங்க மட்டும் தான் வரீங்க. ஆ. நாங்களும் நம்மளுடைய வனத்தை நாடி நகரத்தை சுத்தி பாக்குறோம். எங்களுக்கு மட்டும் ஆட்சி இல்ல. அதான் எங்க தங்கச்சியோட அறிவு. அப்படின்னு தங்கைமாருக்கு கேக்குறாங்க. அடுத்த நாள் என்ன சொல்ற? ஐயா, ஆ. தங்களுடைய விருப்பத்தினுடைய என் மனைவியினுடைய விருப்பத்தின்படியே ஆஹா. நானும் கூட உங்களோட சேர்ந்து ஆ. அரண்யமான கானகத்திலே ஆ. மிருக ஜாதிகளை வேட்டையாடுவதற்கு நான் வருகிறேன். ஒருவருக்கு இருவராக போலாம். ஆமா. நம்ம என் மனைவிமார்களை அடுத்து போலாம். அவங்களையும் சுத்தி பார்க்கட்டும் அப்படிங்கிற. ஆமா. அப்படியா? ஆகட்டும். புறப்பட போகலாம். போட்டு போட்டியா? புறப்படு. வந்தீங்க, என்னாச்சு? அண்ணா இவர்களும் அரண்யமான கானகத்திலே
நடந்து வந்து சரி என்ன நடந்ததோ தெரியவில்லை. ஐயோ என்று ஒரு சத்தம் கேட்கிறது. அண்ணா, சரி இந்த அறியாத கனகத்திலே ஆ, தள்ளி முள்ளான பாதையிலே ஆ. நாங்க நடந்து வந்து ஆ. என் காலெல்லாம் வலிக்குது. சரி. பச்சை தண்ணி தாகமான ஆ. எனக்கு பல்லொடிஞ்சு போகுது. நல்ல தண்ணி தாகமானது எனக்கு ஒரு நான் உணர்ந்து போனதுண்ணா எங்களுக்கு தண்ணி வேணும்னா தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. ஐயா கம்சராஜனே, அண்ணா, அது ஒரு கானகத்திலே இருக்கிறோம். இந்த கானகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஆ, எனக்கு தண்ணி தாக எடுத்துக்கிச்சன்னா அண்ணா, அப்படின்னு சொல்றீங்க. ஆமாண்ணா. அம்மா இதோ அகண்ட வனமாக இருக்கிறது. இது எங்க இருக்கும் தண்ணி? ஆனால் ஒன்று மயிலும் குயிலும் கூவும் இடத்துல தண்ணியாக இருக்கும். அப்படியா? அதோ அந்த சத்தம் கேட்கிறது. போய் பார்க்கலாம். அண்ணா, ஆ, நீங்க ஒரு பக்கம் வேட்டையாடுங்க. ஆ, நானும் என் தங்கச்சியும் ஆ, குளக்கரையை தேடி போனேன். ஆஹா. தண்ணீர் அடைந்து விட்டு ஆ. வழியில ஏதாவது ஆபத்துன்னா எங்கடா? உடனே அண்ணான்னு கூப்பிட்டேன். ஆ, இல்லைன்னா மண்ணா என்று கூப்பிடுறோம். ஆ, மண்டாடி கூப்பிட்டேன். ஆ. நீங்க வரீங்க. ஆ. அப்படி எனக்கு என்னன்னா ஆபத்து? ஆ. நீங்க போங்க. ஆ, வாங்க. உடனடியாக குளக்கரையை புறப்படலாம். போறோம். அப்பா, அக்கா, இதோ இங்க ஏதோ ஒரு குளம் ஒண்ணு இருக்குது. அப்படியா? ஆமா, வாடி போயிட்டே இருக்கலாம். போய் தண்ணி அறுத்திட்டு அடுத்துட்டு போலாம். ஆசிரியர் வருவோம். ஆமா. என்ன ஒரு பதுமை அக்கா, தண்ணி பாரு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. அழகான குளத்திலே ஆ, அத தண்ணீர் கருகருன்னு இருக்குது. ஆமா. தெரியல உனக்கு? அச்சமாகப்பட்டது பாரு, துள்ளி விளையாடுது. அப்படி இருந்தாலும் அக்கா அந்த தண்ணியில ஏதோ தெரியுதேக்கா. ஏய், அம்மா இது வண்டு மேயுதுமா. ஏய், ஏய், இல்லடி. குருட்டு தாயல் நல்லா பாரு. அடியே தண்ணி. ஆ. அது தண்ணியில இல்ல. மேல அண்ணாந்து பாரு. அக்கா, இதோ ஒரு மாங்கனி ஒன்று இருக்கிறது. அழகான பெரிய மாமரம். ஆ. அந்த மாமரத்திலே ஆ. ஒரே ஒரு கனி இருக்குது. ஆமா, ஏண்டி, நம்ம 2 பேரும் பொம்பளைங்க. மறையாதி இந்த கனியும் மறையாரிய எப்படி பிரிக்கிறது? முடியாது. ஆ. அதனால என்ன பண்ணலாம், நம்ம அண்ணனை கூப்பிடுவோம். ஏன் மன்னனை கூப்பிட்டேன்? 2 பேர்த்தையும் தான் கூப்பிடுவோம். இல்லடி, என்னுடைய கணவரை கூப்பிட்டேன். ஆ, அறுத்து தர மாட்டாங்க. ஆமா. ஏன்னா நம்ம இப்ப கட்டினங்க ஆ. நம்ம பாசம் புரியாது. உண்மைதான். அதனால ஆ. நம்ம அண்ணனையே கூப்பிடலாம். அப்படியா? வாடி போலாம்.